கன்னியாகுமரி மாவட்டத்தில் இறந்த ஒரு பெண்ணினுடைய உடலை புதைப்பதற்காக இடம் கொடுக்காமல் சர்ச் அலைகழித்து விட்டிருக்கிறார். பாதியார் அலைகழித்திருக்கிறார் அப்படிங்கிற சொல்லலாம். அதாவது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், கன்னியாகுமரி மாவட்டத்தில் பிள்ளைத்தோப்பு அப்படிங்கக்கூடிய பகுதியில் இருக்கிறவர் ஜெகன். அவருடைய மனைவி மேரி சுபா ரேவிதா அப்படிங்கிறவங்க. அவங்க ஒரு 4 நாட்கள், அதாவது கடந்த வாரத்தில் இறந்திருக்கிறார்கள். காரணம் ஒரு புற்றுநோயினால் அவர்கள் அவதிப்பட்டிருந்தார்கள். அதில் சிகிச்சை பலனின்றி இறந்திருக்கிறார்கள். அவருடைய உறவினர் ஒருவருக்கும், அதாவது ஜெகனுடைய உறவினர் ஒருவருக்கும் அந்த பிள்ளைத்தோப்பு சர்ச்சுக்கும் அந்த பகுதியினுடைய ஊர் நிர்வாகத்திற்கும் இடையில ஏதோ நிலத்தகராறு இருந்திருக்கும் போல இருக்கு. அந்த தகராறை காரணத்தை காமிச்சு மேரி சுபா ரேவிதாவை அவர்கள் புதைப்பதற்கு, கிறிஸ்துவ முறைப்படி சடங்குகள் செய்து புதைப்பதற்கு இடம் தரவில்லை. அதற்கு மறுத்திருக்கிறார்கள். அதனால் அவர்கள் முதல்ல சர்ச்சு பாதிரியார்கிட்ட போய் கேட்டிருக்காங்க. அவர் அங்கேருந்து சரியான பதில் கொடுக்காதனால் அவர் உடனடியாக அடுத்ததாக மாவட்ட ஆட்சியரை போய் பார்த்துருக்காங்க. அங்கேயும் சரியான ஒரு பதில் கிடைக்காததுனால் அவர் அதற்கு அடுத்ததாக அப்போ இவங்க அந்த உறவினர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு போராட்டம் நடத்தியிருக்கார்கள். சாலை மறியல் போராட்டம் நடத்தியிருக்காங்க. அதற்கு பிறகும் தீர்வு கிடைக்காமல் பக்கத்து ஊரில் போய், பக்கத்து மீனவ கிராமத்தில் போய் புதைக்கிறதுக்காக சொல்லியிருக்காங்க. அங்கேயும் போய் இவங்க பிரச்சனை பண்ணியிருக்காங்க. அதனால் அங்கேயும் அவர்களால் புதைக்க முடியாமல் கடைசியாக வேறு வழி இல்லாமல் அவங்களுடைய உறவினர்களுடைய ஒரு இடத்துல, ஒரு பட்டா நிலத்தில் புதைத்திருக்கிறார்கள். அதற்கு பின் இந்த ஜெகன் என்பவர் என்ன பண்ணியிருக்கார், உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தொடர்ந்திருக்கிறார். என்னுடைய மனைவி கிறிஸ்தவ முறைப்படி ஊர் பொது மைதானத்தில் நான் புதைப்பதற்கு எனக்கு அனுமதி வேண்டும், அதற்கு நீங்கள் உத்தரவிட வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கை தொடர்ந்திருக்கிறார். அந்த வழக்கு விசாரணைக்கு வந்த பிறகு ஜெகனுக்கு ஆதரவாக தீர்ப்பு வந்திருக்கிறது. கோர்ட் உத்தரவிட்டிருக்கிறது, இவர்களை அங்கே புதைப்பதற்கு இடம் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பாதிரியார் ஊர் நிர்வாகம் எல்லாத்திற்கும். அதன் பின் அந்த உடலை மீண்டும் எடுத்து அந்த இடத்துல ஊர் மயானத்தில் புதைத்திருக்கிறார்கள் சடங்குகள் செய்து. ஒரு துக்ககரமான சம்பவம் தான். ஏன்னா ஒரு இறந்தவர் அவங்க அந்த பணத்தை புதைப்பதற்கு இவ்வளவு ஒரு பெரிய போராட்டம் நடத்த வேண்டும்ங்கக்கூடியது ஒரு துயரகரமான சம்பவம். ஆனால் கிறிஸ்தவ சமுதாயத்தின் விடுதலை போராட்டத்தின் முதல் படியாக நான் இதை பார்க்க, நீதியரசர் வேணுகோபால் அவர்கள் அவருக்குள்ள கமிஷன் ரிப்போர்ட்டில் சொல்லும்போது, ஒரு இடத்துல சொல்லும்போது என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னால், இந்த சர்ச்சுகள் கிறிஸ்தவ மீனவர்களை அடியாட்கள் மாதிரி பயன்படுத்தி வருகிறார்கள். இது அவருக்குள்ள ரிப்போர்ட்டில் அவர் சொன்னது. இன்னைக்கு அந்த அடியாட்கள் இன்னைக்கு அவர்கள் உரிமையை போராடி பெறக்கூடிய தைரியம் அவர்களுக்கு வந்திருக்கிறது. இதை நான் எதை பார்க்குறேன் அப்படின்னா, அடிமைத்தளத்திலிருந்து ஒரு விடுதலையாக நான் பார்க்கிறேன். இட் இஸ் அ ஃபைட் அகேன்ஸ்ட் அப்ரஷன் அண்ட் ஸ்லேவரி. யோசிச்சு பாருங்க, இவங்கள்ட்ட தசமபாகம் வாங்கி நடக்கிறது சர்ச். ஆமாம், சர்ச்சு பாதிரியார் ஏதாவது ஒரு ஊர்லேருந்து இந்த சர்ச்சை நடத்துவோம் அப்படி. ஆனால் இந்த சர்ச்சு பாதிரியார் தான் முடிவு பண்ணுறான், அவன் யாரை கல்யாணம் பண்ணணும், அவன் எங்கே புதைக்கணும், அவனுக்கு எங்கே இது பண்ணணும். நீ வாங்கிதுங்கிறதே அவன்கிட்ட தான். ஆமாம். அப்போது இந்த சர்ச்சு என்பது இந்த சாதாரண மீனவர்களை சுரண்டி வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அப்போ இந்த சுரண்டி வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த சர்ச்சு அவனுக்குள்ள தனிப்பட்ட உரிமைகளை கை வைக்கிறது. இவங்க தனிப்பட்ட உரிமை என்ன கேட்குறாங்க, அவங்களுக்கு கிறிஸ்தவ மதத்துக்கு மேலே நம்பிக்கை. அதனால அந்த கிறிஸ்தவ மத சடங்குகள் செய்து அனுப்பியாச்சுன்னா அவர் மேலே போவாருங்கிறது அவங்க நம்பிக்கை. நான் பைபிளில் அவங்க போகமாட்டாங்கன்னு தான் இருக்கும். நான் பைபிளில் யூதர்களுக்கு மட்டும்தான் அவர் அங்கே விசா கொடுத்துருக்காரு. ஆனால் நம்ம ஆளுகளுக்கு ஒரு நம்பிக்கை, ஒன்று யூதராக மாற்றி கொண்டு போகிறாளா இப்படியோ தெரியாது, ஏதாவது நம்பிக்கைக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும். ஆனால் அந்த நம்பிக்கை மறுக்கப்படுகிறது. ஏன் மறுக்கப்படுகிறது அப்படின்னு சொன்னான்னா, இவர்கள் அந்த பாதிரியாருக்கு கட்டுப்படவில்லை. இவ்வளவுதான் மேட்டர். அப்போ இந்த பாதிரியார் ஒரு கோஷ்டி தானே நடத்திக்கிட்டு இருக்காரு. அப்போ இந்த பாதிரியார் என்பவர் ஒரு பொதுவான ஒரு சமய குருவாக அங்கே இல்லையே, சுரண்டலை தானே பார்க்குறாரு. அவர் அங்கே கோஷ்டி அரசியலை தான் பண்ணிட்டு இருக்காரு. ஏதோ 2 பேருக்கு இடையில இட பிரச்சனையே, அதுக்காக வேண்டி இவர் உள்ள உடலையா. ஹிந்து சமுதாயத்தில் இப்படி எங்கேயும் பிரச்சனை எனக்கு தெரிஞ்சில்லை. வேற மாதிரி பிரச்சனை வந்திருக்கும், இந்த மாதிரியான பிரச்சனை வராது. அப்போ சர்ச்சு எவ்வளோ பெரிய எக்ஸ்ப்ளாய்டருங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த எக்ஸ்ப்ளாய்டேஷன் இப்போ எப்படின்னா பாருங்க, இறந்து போயாச்சுன்னா சர்ச் இல்லாமல் எந்த வேலையும் நடக்காது. பிறந்தாச்சுன்னா சர்ச் ரெஜிஸ்டரில் பண்ணாதான் நீங்கள் அப்புறம் கவர்மெண்ட் இதில் போய் பண்ண முடியும். கல்யாணம் ஆகணும்னா சர்ச்சில் சால்மனைஸ் பண்ணி சர்ச்சுக்குள்ளே பாதிரியார் கொடுத்தா தான் அவன் கல்யாணம் ஆகும். அப்போது சோஷியலி ஒருத்தனை எந்த அளவு சர்ச்சு கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறது நம்ம கவனிக்க வேண்டியது இதுதான். இங்கேருந்து ஒருத்தன் மதம் மாறியாச்சு அப்படின்னு சொன்னால் அவனோட டிபெண்டன்ஸ் ஆன் சர்ச்
he is enslaved by the church. அவனோட சோஷியல் லைஃப் எல்லாமே சர்ச்சு தான் கண்ட்ரோல் பண்ணுது. அப்போ அவனுக்கு எப்படி வந்து ஒரு சுதந்திர சிந்திக்கக்கூடிய ஒரு இது இருக்க முடியும்? ஃப்ரீடம் ஆஃப் திங்கிங் இருக்க முடியுமா? முடியாது. எல்லாம் இந்த சர்ச்சை சார்ந்து தான் இருக்க முடியும். கண்டிப்பா. அப்போ இது ஒரு இன்ஸ்டிடியூஷனல் ஸ்லேவரி. அப்போ இன்னைக்கு நடந்திருக்கிற இந்த போராட்டம் என்பது ஒரு இன்ஸ்டிடியூஷனல் ஸ்லேவரிக்கு எதிரான போராட்டமாக நான் பார்க்கிறேன். அதுவும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பாதிரியார் வைச்சது தான் சட்டம், அதை மீறி ஒருவேளை ஒன்றும் செய்ய முடியாதுங்கக்கூடியதில் ஒருத்தர் நீதிமன்றத்தில் போய் எப்போ இந்த அடக்குமுறையிலிருந்து எங்களுக்கு இந்திய சட்டம் எங்களை காப்பாற்றும் அப்படிங்கக்கூடியது என்று நிரூபித்திருக்கிறார்கள். இது உண்மைக்குமே மீனவ சமுதாயத்தின் விடுதலை போராட்டத்தின் ஒரு அங்கமாக நான் பார்க்கிறேன். இப்போ இவங்க ஏன் வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஹார்பர் வரக்கூடாதுங்கிறாங்க? ஹார்பர் வந்தாச்சு அப்படின்னு சொன்னால் அந்த மீனவ சமுதாயத்துக்கு சர்ச்சு டிபெண்டன்ஸிலிருந்து வெளியில் போவதற்கான வாய்ப்பு அதிகம். நீங்கள் பார்த்தீங்கன்னா கடலில் கேட்ச் முடிச்சுட்டு வந்தான்னா பல லட்சம் ரூபாய்க்கு மீன் இருக்கும். ஆனால் கவர்மெண்ட் ஆஃபீஸில் போய் அவனுக்கு ஒரு வேலை பண்ணணும்னா அந்த சர்ச்சை சார்ந்து தான் அவன் போய் நிற்பான். ஸோ ஸ்டில் ஹீ இஸ் அ ஸ்லேவ். அப்போ நீங்கள் இந்த மாதிரி ஹார்பர் இதெல்லாம் வரும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னோன்னா அவங்களுக்குள்ள பிஸ்னஸ் வட்டம், அவங்களோட பழக்க வழக்கங்கள் இதெல்லாம் அதிகம் வரும். இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு மீனவனும் கொஞ்சம் தன்னை அசெப்ட் பண்ணிக்கிறதுக்குள்ள வாய்ப்பு அதிகப்படும். அப்போ சர்ச்சுக்குள்ள மோனோபோலி ஓவர் த ஃபிஷர்மேன் கம்யூனிட்டி போயிடும். இதனால தான் எந்த டெவலப்மெண்ட்டையுமே அந்த ஏரியாவில் வந்து சர்ச்சை வரவிட மாட்டேங்குது. இப்போ விழிஞ்சம் துறைமுகத்துக்கு எதிரான போராட்டத்தின் பின்னணியும் அதுதான், கூடங்குளத்துக்கு எதிரான போராட்ட பின்னணியும் அதுதான். ஸோ அப்போ ஒரு கொத்தடிமைத்தனத்திலிருந்து ஒரு சமுதாயத்தை விடுவிக்க முடியாத அளவு சோஷியலி அவனை பைண்ட் பண்ணுற மாதிரியான ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை சர்ச்சு கிரியேட் பண்ணியிருந்திருக்கு. அதை எதிர்த்து இன்றைக்கி இவங்க போராடி கேஸ் போட்டு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால், இதை வேணால் பேப்பரில் தான் ஒரு சின்ன ஒரு கட்ட நியூஸாக வந்து போராடினாங்க, பணத்தை வைக்கிறாங்க, புதைக்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஆனால் நான் இதை வந்து ஒரு பெரிய ஒரு விடுதலை போராடின் முதல் படியாக நான் பார்க்கிறேன். இது வந்து ஒரு ஐ ஓப்பனர் ஃபார் சர்ச் அப்படின்னு. ஏன் ஐ ஓப்பனர் சர்ச்சுக்குன்னு சொல்கிறேன்னா, இதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான பிரச்சனை வந்து அதை எப்படி சமாளிக்கணும்னு வேறு மெத்தட் அவன் கண்டுபிடிப்பானே தவிர அவன் திருந்த போகிறது கிடையாது. சர்ச்சு இதை அப்படி தான் பார்க்கும். ஏன்னா இந்த கட்டுப்பாட்டை ஒரு நாளும் சர்ச்சு தளர்த்தாது. அவன் அதை தளர்த்தியாச்சுன்னா சர்ச்சோட குழப்பு கட்டு போகுமே. கண்டிப்பாக. இவன் சொல்கிற இடத்துல, பாதிரியார் சொல்கிற இடத்துல அவன் ஓட்டை குத்துவானே. எல்லா இடத்துலையும் பிரச்சனை. அதனால் எந்த அரசியல் கட்சிகளும் இந்த விஷயத்தை பற்றி பேச மாட்டான். ஏன்னா நாளைக்கு இதை எதிர்த்தாச்சுன்னா பாதிரியார் ஒட்டுமொத்தமாக ஓட்டு போடுன்னு சொல்லி போடாமல் போட்டான்னு உண்டு. அதனால் இந்த குடும்பத்துக்கு இப்போ ஒரு பணத்தை அவங்களுக்கு புதைக்க முடியாது. இந்த பணத்தை கூட புதைக்க முடியவில்லைன்னு அடிக்கடி அப்சர்வேஷன்களில் நம்ம ஜட்ஜுகள்லாம் அப்படியே புரியுவாங்க இல்லையா? ஆமாம். ஏதாவது ஒரு ஜட்ஜு இப்போ இதுக்கு புரிஞ்சாங்களா பற்றியில்? இல்லை. பல ப்ரோக்ராம்களுக்கு இப்போ நிறைய ஜட்ஜுகள் வந்து கோர்ட்டையும் கூட வெளி ப்ரோக்ராமில் நிறைய போய் பேசலாம் போகிறாங்க. இந்த மேடை இலைக்கெல்லாம் யாராவது இந்த விஷயத்தை பற்றி பேசினாங்களா? இல்லை. ஏன்டா இப்போ இதை வந்து என்ன இந்த அடக்குமுறைக்கு எதிரான ஒன்று அமைப்பெல்லாம் வச்சுருக்கானு உள்ள அடக்குமுறைக்கு எதிரான கூட்டமைப்பு. ஏன்டா நீங்கள் இப்போ அங்கே போக வேண்டியதானே? இந்த கூட்டமைப்பில் போய் அந்த அடக்குமுறையை நீங்கள் உடைக்க வேண்டியதானே? போய் ஒரு சர்ச்சுக்குள்ள கல்லறையில் அந்த சர்ச்சு பாதிரியார் சொல்ல அந்த சர்ச்சு பங்கில் இருக்கிறவங்க மட்டும்தான் பணத்தை புதைக்கலாம். வேறு யாரும் புதைக்க முடியாது. அது சிஎஸ்ஐ சர்ச்சுன்னா சிஎஸ்ஐ சர்ச்சில் இருக்கிறது தான். அது ப்ராட்டஸ்டன்ட், அது மற்ற கத்தோலிக்க சர்ச்சுன்னா அது கத்தோலிக்க சர்ச்சில் இருக்கிறது தான். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வச்சுருக்கீல்ல. இப்போது ஜாதிக்கு ஒரு சுடுகாடு நியாயமா அப்படின்னு பேசக்கூடியவங்க இப்போ இங்கே போய் இந்த மாதிரி சுடுகாடு நியாயமா? எல்லா கிறிஸ்தவ பணமும் ஒன்று தானே. பரலோக ராஜ்யம் ஒன்று தானே வச்சுருக்காரு. கத்தோலிக்க பரலோக ராஜ்யம், சிஎஸ்ஐ பரலோக ராஜ்யம், லூத்தரன் மிஷன் பரலோக ராஜ்யம், பெந்தகோஸ்தே பரலோக ராஜ்யம், செவன்த் டே அட்வென்டிஸ்ட் பரலோக ராஜ்யம், அப்படி ஏதாவது இருக்கா தனித்தனியாக? எனக்கு தெரிஞ்ச ஒரு பரலோக ராஜ்யம் தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுலேயும் இவங்களுக்கெல்லாம் என்ட்ரி கிடையாதுன்னு தான் சொல்லியிருக்காங்க. பைபிளில் அந்த 1,12 கோத்திரத்தை சேர்ந்த 12,000 வச்சு 1,44,000 யூதனுக்கு மட்டும்தான் அங்கே விசா. ஒரு வயலுக்கு அங்கே போக முடியாது. பைபிளில் அப்படி தான் சொல்லியிருக்கு. பட் இவங்க தான் இப்படி தனித்தனியாக சொல்லியிருக்கு. இப்போ இப்படி தனித்தனி பரலோக ராஜ்யம் இருக்கா? இந்த கேள்வி வரும்ல. இப்போ கண்டிப்பாக கேட்டாகணும்ல. கண்டிப்பாக. இப்போ நமக்கு பிரச்சனை இல்லை. ஒரு சாமி இருக்காரு. வெளியில் என்ன ஜாதி சண்டை, எல்லா ஜாதிக்காரனும் அந்த ஒத்த சாமியை பார்க்க போகிறோம். பல சாமி இருக்காங்க நமக்கு. பல சாமியை ஒரு இடத்துல எல்லா ஜாதிக்காரங்களும் பார்க்க போகிறோம். அங்கே மொத்தம் இருக்கிறதே ஒரு இயேசு. ஆமாம். அந்த ஒரு இயேசுவை
இம்புட்டு சர்ச்சில் சண்டை போட்டு நீ இங்கே வரக்கூடாது, நீ அங்கே வரக்கூடாதுன்னு சண்டை போட்டு ஒரு ஆளை இவ்வளோ உபயோகிச்சு சண்டை போட்டுக்கிறீடா. நாங்கள் பலரை ஒன்றாக்கிக்கிட்டு இருக்கோண்டா, நீ ஒரு ஆளை பலகனாக்கிக்கிட்டு இருக்க. அதில் வேறு இப்படி ஒரு கொடுமை. இன்னொரு விஷயம் பாருங்கள், ஹியூமனிடேரியனாக பாருங்கள். ஒரு தாய், அவங்க பசங்க இல்லைன்னா அவங்க கணவர் இறந்து போகிறாங்க. இறந்து போய் ஒரு துக்ககரமான ஒரு இது, அந்த இடத்துல வந்து நீ ஒரு அரசியலை பேசி நீ வந்து பாடியை புதைக்கக்கூடாது அப்படின்னு சொன்னால் அவன் ஒரு மத குருவாக இருக்க முடியுமா? வாய்ப்பே இல்லை. யோசிச்சு பாருங்க. ஆமாம், அமைதியான முறையில் அந்த சடங்குகள் நடக்கணும் இல்லையா? அதே சமுதாயம், ஆமாம், அதே சர்ச்சு, ஆமாம், அதே பங்கு. ஆமாம். அப்போ பாதிரியாரை எதிர்த்தா அந்த சர்ச்சுக்குள்ளே போக முடியாது அப்படின்னு சொன்னால் இப்போ நம்ம கேள்வி இது வருது இல்லை, அப்போ இயேசுநாதர் பாதிரிகளுக்கு சொந்தமா இல்லைன்னா இருக்கக்கூடிய பங்கில் இருக்கக்கூடிய மக்களுக்கு சொந்தமா? அப்போ இயேசுநாதருங்கக்கூடியது அப்போ அங்கே தீண்டாமை, இது ஒரு விதத்தில் தீண்டாமை தானே? ஆமாம், இது ஒரு விதமான தீண்டாமை, இன்னொரு விதமான தீண்டாமை தானே? அப்போ இந்த தீண்டாமையை எடுத்து இப்போ யார் போராட்டம் நடத்த போறீங்க? அப்போ என்ன பொறுத்தளவில் இது இந்த பிரச்சனைகள் 1000 இருந்தாலும் நான் இதை வந்து ஒரு கொத்தடிமைத்தனத்துக்கு எதிரான ஒரு போராட்டத்தின் வெற்றியாகத்தான் பார்க்கிறேன்.